முக்கிய செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங் நாளை சென்னை வருகை. கருப்பு கொடி காட்டும் ஏற்பாடுகளில் தேமுதிகவினர் தீவிரம். முல்லை பெரியாறு ஐவர் குழு இன்று இறுதிக்கட்ட ஆய்வு. அணையின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு நடத்திய பின் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். கூடங்குளம் அணுமின் நிலையம் விரைவில் செயல்படும். அறிவியல் ஆலோசகர் சிதம்பரம் தகவல். லோக்பால் மசோதாவில் திருத்தம் கொண்டுவர பாஜக திட்டம். உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழர்களுக்கு தொடர்ந்து ஓர வஞ்சகம் செய்து வரும் பிரதமருக்கு சென்னையில் கேப்டன் தலைமையில் நடைபெறும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை தேமுதிகவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தொடர்ந்து ஓர வஞ்சகமாக செயல்பட்டு வரும் பிரதமர் மன்மோகன் சிங் எந்த முகத்தோடு சென்னை வருகிறார் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை வரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 26ஆம் தேதி தேமுதிக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கேப்டன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கேப்டனின் அறிவிப்பை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, முல்லை பெரியாறு அணை உரிமை மீட்புக் குழு, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்புகள் தமிழகம் வரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முடிவு செய்துள்ளன. முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஐவர் குழுவினர் இன்று இறுதிக்கட்ட ஆய்வு நடத்துகின்றனர். முல்லை பெரியாறு அணையின் உயர்மட்டத்தை அதிகரித்து நீர்மட்டத்தை உயர்த்துவது தொடர்பாக தமிழக, கேரள மாநிலங்களுக்கு இடையே பெரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் தமிழர்கள் பெருமளவு தாக்கப்படுவதைத் தொடர்ந்து இரு மாநிலங்களுக்கு இடையேயான சுமூக உறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக இரு மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் அணையின் பலம் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த ஐவர் குழு ஒன்றை நியமித்தது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஐவர் குழுவில் தமிழக, கேரள அரசுகளின் சார்பில் நீதிபதிகள் லட்சுமணன், தாமஸ் மற்றும் மத்திய நீர்வளத்துறை முன்னாள் கமிஷனர் CD தத்தா, முன்னாள் மத்திய நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் மேத்தா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு கடந்த டிசம்பர் மாதம் அணையில் ஆய்வு நடத்தியதைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையில் நிபுணர் குழுவினர் இதுவரை 3 கட்டங்களாக ஆய்வு நடத்தினர். இதையடுத்து இறுதிக்கட்ட ஆய்வு நடத்த ஐவர் குழு உறுப்பினர்கள் நேற்று முல்லை பெரியாறு அணை வந்துள்ளனர். முன்னதாக இடுக்கி அணையை பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று முல்லை பெரியாறு அணைக்கு செல்லும் அவர்கள் அணையின் பலம் குறித்து முழுமையாக ஆய்வு நடத்தவுள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் விரைவில் மின் உற்பத்தி துவங்கும் என்று மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அணு விஞ்ஞானியும் மத்திய அரசுக்கான தலைமை அறிவியல் ஆலோசகருமான சிதம்பரம், கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பாக மக்களின் அச்சம் தீர்க்கப்பட்டு அங்கு விரைவில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மன்மோகன் சிங் நியமித்துள்ள மத்திய நிபுணர் குழு பொதுமக்களின் அச்சத்தை தீர்ப்பதற்கு தேவையான வகையில் விளக்கங்களை அளிக்க உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட சிதம்பரம், இதேபோன்ற 16 அணு உலைகள் ரஷ்யாவிலும் 9 அணு உலைகள் ரஷ்யாவிற்கு வெளியேயும் இயங்கி வருவதாக தெரிவித்தார். இதேபோன்ற அணு உலைகளை உருவாக்கியுள்ள சீனா அண்மையில் அவற்றில் மின் உற்பத்தியை துவங்கி இருப்பதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அப்போது சிதம்பரம் குறிப்பிட்டார். தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கிறிஸ்தவ மக்களுடன் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொண்டாட வேண்டிய விழா என்றும் அதுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் நன்னாளில் இந்த உணர்வுகளுக்கு ஏற்ப காலை 11 மணியளவில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படும் என்றும் கூறியுள்ளார். அந்த விழாவில் குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கேக் வழங்க உள்ளதாகவும் பின்னர் அனைத்து தரப்பினருக்கும் கேக்கும் பிரியாணியும் வழங்க இருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையில் கழக தோழர்களும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.
லோக்பால் மசோதாவில் திருத்தம் கொண்டுவர பாஜக திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து நேற்று நடைபெற்ற பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்தது. ஊழலை ஒழிக்கவும் ஊழலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் வலிமையான லோக்பால் மசோதா உருவாக்கப்பட்டு அமல்படுத்த வேண்டும் என்று அண்ணா ஹசாரே உள்ளிட்ட பலர் எதிர்பார்த்திருந்த வேளையில் மத்திய அரசு தாக்கல் செய்த மசோதா அவ்வாறு அமையாததால் கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. ஜன லோக்பால் மசோதாவின் முக்கிய அம்சமான பிரதமர் பதவி, சிபிஐ அமைப்பு மற்றும் அரசின் கடைநிலை ஊழியர்களையும் இந்த லோக்பால் மசோதா விசாரணை வரம்புக்குள் கொண்டு வரப்படவில்லை. இத்துடன் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்கள் நியமனத்தில் 50% மேல் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாக பாஜக தலைவர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக உயர்மட்ட குழு தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் அனந்தகுமார், இந்த லோக்பால் மசோதா பல்வேறு குறைபாடுகள் கொண்டதாக உள்ளது என்றும், எனவே லோக்பால் மசோதாவில் திருத்தங்கள் கொண்டுவர தீர்மானம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். जो आने वाले दिनों में विधानसभा चुनाव है 5 राज्यों के लिए, उस राज्यों का राजनीतिक गतिविधियों के बारे में, वहां पार्टी की तैयारी के बारे में हमने समीक्षा की. हर जगह भारतीय जनता पार्टी पूरी तैयारी कर रही है और भारतीय जनता पार्टी बढ़त में है. அடுத்த ஆண்டு 5 மாநிலங்களில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க தேவையான யுக்திகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அனந்தகுமார் தெரிவித்தார். தமிழக அரசின் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அடுத்த மாதம் முதல் தொடங்குகிறது. இதன் மூலம் இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை பொதுமக்கள் சிகிச்சை பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம் மக்களின் தேவைகளை நிறைவு செய்யத்தக்க வகையில் முழுமையாக இல்லை என்பதால் அத்திட்டம் கைவிடப்பட்டு ஒரு புதிய பொது மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்துடன் நிறுத்தப்பட்ட இந்த சேவைக்கு பதிலாக தற்காலிகமாக இடைக்கால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசின் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் செயல்படப்பட உள்ளதாக தெரிகிறது. மும்பையில் நடைபெறவுள்ள அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மக்களிடமிருந்து நன்கொடை வசூலிக்கப்படுகிறது. அண்மையில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதா வலிமையானது அல்ல என்று கூறி அண்ணா ஹசாரே தமது குழுவுடன் வரும் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் தற்போது கடும் பனி கொட்டி வருவதாலும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பங்கு கொள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பதால் மும்பையில் உள்ள MMRDA என்ற மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. எனினும் இதற்கான வாடகை அதிகமாக உள்ளதால் சலுகை விலையிலோ அல்லது வாடகை இல்லாமலோ மைதானத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி அண்ணா ஹசாரே மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடியானது. இதைத் தொடர்ந்து போராட்டம் நடத்த தேவையான பணத்தை மக்களிடம் நன்கொடையாக பெறப்போவதாகவும், ஆனால் நன்கொடையாக பெறப்படும் இந்த பணம் நேர் வழியில் வந்ததா என்பது குறித்து தீவிர சோதனை நடத்திய பின்னரே பெற்றுக் கொள்ளப்படும் என்று அண்ணா ஹசாரே குறிப்பிட்டுள்ளார். वो जो डोनेशन देने वाले हम खुद चेक करेंगे, वो कौन है, उसका बैकग्राउंड क्या है, कैसे है, ये सब चेक करेंगे और उसके बाद चेक या ड्राफ्ट से वो पैसा ले लेंगे. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த போராட்டத்திற்கு ஏராளமான தனி நபர்களும் பல்வேறு அமைப்புகளும் நன்கொடை அளிக்க தயாராக இருக்கின்றன என்றும், ஆனால் பெறப்படும் நன்கொடை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். சரித்திர புகழ் வாய்ந்த தனுஷ்கோடி அழிந்து போன 47வது ஆண்டு தினம் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம். வண்ண விளக்குகள், சிலைகள் மற்றும் கேக் விற்பனை தீவிரம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.